ராஜுவும் ஜோஷுவும் சிறந்த நண்பர்களா இருந்தாங்களாம். அவங்க 2 பேருக்கும் ஒண்ணா விளையாடுறது ரொம்பவும் பிடிக்குமா. தினமும் பள்ளி முடிஞ்சதும் மணிக்கணக்கில் விளையாடுறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்களாம். ராஜுக்கு கண்ணாமூச்சி விளையாட்டு ரொம்பவும் பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம ராஜு ஒளிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் திறமைசாலியா இருந்தானா. ஆனா ஜோஷுக்கு கால்பந்து விளையாட்டு ரொம்பவும் பிடிக்குமா. ஒரு நாள் மதிய வேளையில வழக்கம் போல ராஜுவும் ஜோஷும் சந்திச்சாங்களாம். ராஜு ரொம்பவும் சந்தோஷமா ஜோஷ் இன்னைக்கு நம்ம கண்ணாமூச்சி விளையாடலான்னு சொன்னானா. ஜோஷ் கொஞ்ச நேரம் யோசிச்சு நம்ம எப்பவும் அந்த விளையாட்டு தான் விளையாடுறோம், எனக்கு கண்ணாமூச்சி விளையாட விருப்பம் இல்ல, நம்ம கால்பந்து விளையாடலான்னு சொன்னானா. ராஜு ரொம்பவும் வருத்தமாகி கண்ணாமூச்சி சிறந்த விளையாட்டு தானே ஜோஷ், நீ ஏன் விளையாட விரும்பலன்னு கேட்டானா. அதுக்கு ஜோஷ் நான் வித்தியாசமா ஏதாச்சும் விளையாட விரும்புறேன்னு சொன்னானா. அதுக்கு ராஜு நான் கால்பந்து விளையாட விரும்பல, கண்ணாமூச்சி விளையாடுவோம் இல்லைன்னா விளையாட வேணான்னு சொன்னானா. ஜோஷ் ரொம்பவும் சோகமாகி எப்பவும் உனக்கு பிடிச்ச விளையாட்டை தானே விளையாடுறோம், இந்த முறையாச்சும் நான் சொல்ற விளையாட்டை விளையாடலான்னு சொன்னானா. இதுக்கு ராஜு எந்த ஒரு பதிலும் சொல்லாம கோவத்துல வீட்டுக்கும் கிளம்பிட்டானா. வீட்டுக்கு போனதும் ராஜு ஜோஷ் ஏன் கண்ணாமூச்சி விளையாட வரலன்னு யோசனையிலே இருந்தானா. நேரம் செல்ல செல்ல ராஜு தன்னோட மனசுக்குள்ள நம்ம ஜோஷ்குள்ள விளையாடுறத தவறு விட்டுட்டோமே, ஜோஷ் எனக்கு நல்ல நண்பன், நான் கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு தன்னோட தவற உணர்ந்தானா. அடுத்த நாள் ஜோஷ் தனியா இருக்கிறத ராஜு கவனிச்சு ஜோஷ்னு அமைதியா கூப்பிட்டானா. ஜோஷ் நிமிர்ந்து ராஜுவை பார்த்து ராஜுன்னு சொன்னானா. ராஜு ஜோஷை பார்த்து என்ன மன்னிச்சிரு, உன் மேல நான் கோவம் அடைஞ்சிருக்க கூடாது, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும், நீ விரும்புனா நம்ம இன்னைக்கு கால்பந்து விளையாடலான்னு சொன்னானா. இதை கேட்ட ஜோஷ் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சு என்னையும் மன்னிச்சிரு ராஜு, எனக்கு தெரியும் உனக்கு கண்ணாமூச்சி விளையாட பிடிக்கும்னு, நான் முதல்ல கால்பந்து விளையாடலான்னு சொன்னது தப்புதான்னு சொன்னானா. கொஞ்ச நேரத்துல பள்ளி முடிஞ்சதும் 2 பேரும் கால்பந்து விளையாட துவங்கினாங்களாம். ஜோஷ் பந்தை உதைக்கிறதுல ரொம்பவும் திறமைசாலியும் கூட. கொஞ்ச நேரத்துல கால்பந்து விளையாடி சோர்வடைஞ்சதும் ராஜுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணாமூச்சி ஆடவும் துவங்கினாங்களாம். ராஜு விளையாட்டு முடிச்சு வீட்டுக்கு போனதும் ஒரு நல்ல நண்பனா இருக்கிறது தனக்கு பிடிக்காம இருந்தாலும் சில நேரத்துல நண்பர்கள் விரும்புறது செய்யறது ரொம்ப முக்கியம்னு உணரவும் செஞ்சானா. ராஜு தன்னோட மனசுக்குள்ள தன்னோட கோப நட்பை காயப்படத்துலன்னு மகிழ்ச்சியாவும் இருந்தானா. அன்னையில இருந்து ராஜுவும் ஜோஷும் ஒருவருக்கொரு சொல்றத கேட்டு மாறி மாறி விளையாடுறதுன்னு உறுதியும் அழிச்சுக்கிட்டாங்களாம். இப்படி பண்றதுனால அவர்களோட நட்பும் வலுவடையும் செஞ்சுச்சான். குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, கோபத்தை எப்பவும் நம்மளை கட்டுப்படுத்தவே விடாதீங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.